பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிப்பாங்க. பட் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது எங்கள் நாத்தனார். அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா அவர் சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று, அவங்க ஹோல் ஃபேமிலியில் மன்னிச்சிடுமா, நாங்கள் இப்போயாவது திருந்துவான்னு நினச்சோம், திருந்தலை, அதனால் உங்கள் லைஃபை கெடுத்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில் சொன்னாங்க. நாங்கள் சாபம் விடலை. இப்போ கூட நான் அவகிட்ட அவர் தவறானவர் அப்படிலாம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் அவகிட்ட சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னா, அவங்க மேபி அவங்க ஃபேமிலியில் இப்படி சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருந்தா அவர் திருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது பாப்பா, நமக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடணும், அவங்கள நம்ம காயப்படுத்தக்கூடாதுன்னு இவட்ட இப்போவும் நான் சொல்லி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் இவ அவங்கள தப்பாக பேசுகிறதோ தவறாக பேசுகிறதோ பேசினதே கிடையாது. அவங்களோட அண்ணன் பசங்க கிட்ட இவ பேசிட்டு தான் இருக்கா, அவங்க தங்கச்சிக்கிட்டே பேசிட்டு தான் இருக்கா, எல்லாத்தையும் பேசுவாள் அந்த ஒரு பர்சனை தவிர்த்து. ஏன்னா அந்த பர்சனால் நாங்கள் ஹர்ட் ஆகிருக்கோம், அந்த பர்சனை தவிர்த்து. ஆனால் அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாம் எங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. Next Go Holidays. Travel beyond boundaries.